ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் சாம்பார். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க கழுவி. அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சிடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இது 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்பு. இப்போ சட்டி வச்சாச்சுங்க, நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வணங்குதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்ச தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிச்சுங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு 3 பெரிய சைஸ் கத்திரிக்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பீன்ஸும் கேரட்டும் பொரியல் பண்ணுறதுக்கு பார்க்கலாங்க. வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கேரட்டும் பீன்ஸும் அறுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, வெறும் மிளகா பொடி 1 ஸ்பூன்,
இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வேந்து சுண்டி வரட்டும் பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பல் வச்சு பார்க்கலாங்க. நம்ம சாம்பார் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஆவி பறக்க பறக்க சாம்பார் பொரியல் சாப்பாடு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.